நீங்க போகும்போது உங்களுக்கு ஜெப எண்ணெய் கொடுக்கப்படும். அந்த அனாயிண்டிங் வாட்டரை நீங்க வாங்கி வீட்டுல பயன்படுத்துங்க. தண்ணி வியாபாரம், அப்புறம் எண்ணெய் வியாபாரம் நேரடியாகவும் வாங்கலாம், ஆன்லைன்லயும் வாங்கலாம். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிதான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே டைப்ல கொண்டு வந்திருக்கு. ஆனா ஸ்ப்ரே அடிக்கிறதுல வல்லமை இறங்குன்னு யாரையா சொல்லி கொடுத்தது? இந்த அளவிற்கு மூடத்தனமாக கிறிஸ்தவம் சென்று கொண்டிருந்தால் உங்களை எல்லாம் யார் மதிப்பார்கள்? இயேசுவின் ரத்தத்தை சொல்லி வீட்டை ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வல்லமை வெளிப்படும். அதனால அதை வாங்கி பயன்படுத்துங்க. பல மதங்கள் மூட நம்பிக்கையிலேயே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது பத்தாது இவங்க கொண்டு போகிறாங்க. மக்கள் உண்மையான தேவ வழியை அறிந்து அந்த வழியில் நடந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நிலையில் இல்லாதனால எதையாவது ஒரு பொருளை வாங்கி வச்சு பிற மதங்களை கல், மோதிரம், செயின், கயிறு அப்படின்னு இருந்தால் இவங்களுக்கு எண்ணெய், தண்ணீர், ஸ்ப்ரே அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆன்லைன்ல பார்க்குற உங்களுக்கும் நீங்க அது ஆன்லைன்லேயே நீங்க ஆர்டர் செய்யலாம். இவங்க எல்லாம் சொல்லுகிற கிறிஸ்தவத்தில் என்னையும் ஒரு கிறிஸ்தவன்னு பார்க்குறான் பாருங்க, அது நினைக்கும் வெக்கமாக இருக்கு. ஏன்னா இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளையும் பார்ப்பான். அதாவது இயேசு அறியாத நபர்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. எந்த ஒரு தண்ணியிலையோ எண்ணெயிலையோ துணியிலையோ வேறு எந்த விதமான பொருளை அபிஷேகம் இருக்குன்னு சொன்ன நம்பாதிருங்கள். 100க்கு 100 தேவ ஊழியனாக நின்று சொல்லுகிறேன், அது சாத்தானால் வந்தது. பல மதங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம், செயின், கயிறு, கல், அப்புறம் இன்னும் இதை மாதிரி நிறைய பொருட்கள் உண்டு. எல்லாத்தையும் எனக்கு சொல்ல எனக்கு ஞாபகத்தில் உடனே ஓடி வரல. சக்தி உள்ள பொருட்கள், இறை சக்தி அதில் இருக்குது. அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சா, உங்கள் வாகனத்தில் வச்சா, உங்கள் தொழில் நடத்துகிற இடத்துல வச்சா அந்த சக்தி வேலை செய்து உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். துஷ்ட தேவதையெல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிற விளம்பரம் உண்டு. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மந்திரிக்கப்பட்ட, ஜெபிக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி மந்திரிக்கப்பட்ட சொல்லுவாங்க. மோதிரம், கயிறு, அது இதுன்னு நிறைய பொருட்களை வாங்கி தங்களோட சேர்த்துருவாங்க. சிலர் எத்தனையோ கயிறு கட்டியிருப்பாங்க தெரியுமா, எத்தனையோ மோதிரம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதில் ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்ட்டு. இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தவம் மூட நம்பிக்கைகள். மனிதன் தேவனை உண்மையாக நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து அதனுடைய விளைவாக நன்மைகளை அடையணும். இதான் வேதம் போதிக்கிறது. இன்றைக்கி பல மதங்களில் காணப்படுகிற அந்த பொருட்களில் மந்திரம் செஞ்சு அதில் வல்லமை இருக்குது, சக்தி இருக்கிறது, அவைகளெல்லாம் தவறுன்னு சொல்லுகிற சூழலில் கிறிஸ்தவத்தில் கூட பார்த்திங்கன்னா ஜெபிக்கப்பட்ட எண்ணெய், ஜெபிக்கப்பட்ட கைக்குட்டை, ஜெபிக்கப்பட்ட நாணயம், ஜெபிக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு இது ஒரு பெரிய வியாபாரம். இப்போ கூட நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கலாம். ஒரு போதகர் எப்படி தண்ணி வியாபாரம் பண்ணுறார். நான் சொல்கிறது வீட்டுக்கு போடுற தண்ணி இல்லை, ஜெப தண்ணி. தண்ணி வியாபாரம், அப்புறம் எண்ணெய் வியாபாரம் நேரடியாகவும் வாங்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம். நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஜெப எண்ணெய் கொடுக்கப்படும். அதை நீங்கள் வாங்கி கொண்டு போங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படுதுன்னா கீழே பிரேயர் ஆயில் உண்டு, அதை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். அதே போல கீழே உங்களுக்கு அனாயிண்டிங் வாட்டரும் உண்டு. அந்த அனாயிண்டிங் வாட்டரையும் நீங்கள் வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்க. அதில் எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப சிரிப்பை வரவழைத்த ஒன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த கொசு தொல்லைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பேரில் எனக்கு மறந்து போச்சுது. சில கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு சில லிக்விட் கொடுப்பான். அந்த லிக்விட் அங்கே ஸ்ப்ரே பண்ணணும் வீட்டில். அப்போ அந்த கொசு வராமல் இருக்கும். அது இப்போ அது ஆல் அவுட்டு, மார்டின் அப்படின்னு நிறைய வந்துச்சு, குட் நைட் அப்படியெல்லாம் வந்துச்சு. அப்போ நம்ம ஒரு லிக்விடை ஒரு பாட்டிலை வாங்கி அதில் சொருகி வச்சாலும் அதை ஒரு சின்ன ஒரு மிஷின் இருக்கும், அதில் சொருகி வச்சாலே நைட்டில் கொசு அது துரத்தி விடும். இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரே ஐட்டங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் தூங்க போகிறவங்கள கூட முகத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த போதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயை கொண்டு வந்திருக்கிறார், ரொம்ப வசதி செஞ்சுருக்காரு. இந்த காலங்கள் போக போக நம்ம எல்லாத்தையும் வசதியாக்கி கொடுக்கணும்ல. முன்னாடி பாட்டிலில் தண்ணி கொடுத்தாங்க, சொம்பில் கொடுத்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப இப்போ உங்களுக்கு வசதியாக நீங்கள் அந்த தண்ணி என்ன செய்யலாம், இது என்ன தண்ணி, அபிஷேக தண்ணீர். இதை தண்ணீரை நீங்கள் நைட்டில் வீட்டில் அங்கேயே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அந்த என்ன சொல்கிறது, பிசாசுடைய பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் கடந்து போகட்டும், வியாதி கடந்து போகட்டும் அப்படி நீங்கள் நம்பி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இயேசுவின் நாமத்தை நம்புகிறதா இல்லை இந்த எண்ணெயை நம்புகிறதா, இந்த தண்ணியை நம்புகிறதா? இப்போ ஸ்ப்ரே அடிக்க சொல்லி கொடுக்குறாரு. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஸ்ப்ரே டைப்பில் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே டைப்பில் கொண்டு வந்திருக்கு.
எங்கே கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? எந்த ஊரில் கண்டுபிடிச்சிங்க? எந்த கடவுள் உங்களுக்கு தோண்டி இதெல்லாம் சொன்னார்? எந்த வேதாகமத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? மக்களுக்கு இயேசுவை சொல்லுங்க, இயேசுடைய நாமத்தின் வல்லமையை சொல்லுங்க. அந்த இயேசுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த நாமத்தை உபயோகப்படுத்தினா இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தலாம், வியாதியை குணமாக்கலாம், வல்லமையான காரியங்கள் காணலாம். ஆனால் ஸ்ப்ரே அடிக்கிறதுல வல்லமை இறங்குன்னு யாரையா சொல்லி கொடுத்தது? இதை நீங்க தூங்கும் போது அழகா வீட்டுல ஸ்ப்ரே பண்ணி இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி வீட்டுல ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்க ஜெபத்தோடு விசுவாசத்தோடு அதை நீங்க செய்யும் போது அதுல ஒரு வல்லமை வெளிப்படும். அதனால அதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த அளவிற்கு மூடத்தனமாக கிறிஸ்தவம் சென்று கொண்டிருந்தால் உங்களை எல்லாம் யார் மதிப்பார்கள்? கிறிஸ்தவத்தை யார் மதிப்பார்கள்? எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் யார் யாரை என்னென்னமோ பண்ணுறாங்க. எதையோ இழந்து காசு சம்பாதிக்கிறாங்க. மானம், மரியாதை, சூடு, சொரணை, அந்தஸ்து, அடுத்தவன் நம்மளை தப்பாக நினைப்பானுங்கிற எண்ணம் எல்லாவற்றையும் இழந்து எனிஹவ் ஐ வாண்ட் மணி அப்படி சொல்லிட்டு உலகத்தில் நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி ஜெப தண்ணீர், ஜெப எண்ணெய், அதுவும் இப்போ ஸ்ப்ரே வந்துச்சு. ஸ்ப்ரேயில் அடித்தாச்சுன்னா அது வீடு முழுதும் பரவும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு இன்னும் ப்ரமோஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த அபிஷேக தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறது இதை மற்றவங்களுக்கும், அதாவது இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் கொடுங்க. அது ஒரு சுவிசேஷம் சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன வழி பாருங்கள், அதை ஒரு மந்திரம் மாதிரி இவங்க ஒன்றை செஞ்சு அதை ஒன்றை காமிச்சு இதை மற்றவங்களும் கொடுக்க சொல்கிறாங்க. தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுக்கிறது. நானும் ஒரு குழியில் விழுந்து மற்றவங்களையும் குழியில் விழ வைக்கிறது. நானும் ஒரு மூட நம்பிக்கையில் விழுந்து மற்றவங்களையும் மூட நம்பிக்கையில் விழு. ஆனால் இதை இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு மூட நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எண்ணெயால் ஒன்றும் நடக்காது. இந்த அதை நடக்குதோ நடக்கலையோ, இந்த மாதிரி எண்ணெய் விற்கிறதுக்கோ, தண்ணி விற்கிறதுக்கோ, ஸ்ப்ரே பாட்டில் அடிக்கிறதுக்கோ பைபிளில் எதுவும் சொல்லப்படலை. அபிஷேகங்கிறது என்னங்க? பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்குது அபிஷேகம். அதை நீங்கள் ஸ்ப்ரே அடிக்க முடியாது. நீங்கள் இந்த சிலர் பார்த்தீங்கன்னா அறியாமையில் வீட்டை சுற்றி தண்ணியை ஊற்றுவாங்க. ஏசு ரத்தத்தை தெளிக்கிறதுன்னு. இயேசு ரத்தத்தை தண்ணியை தெளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த பைபிளை படித்து கண்டுபிடிச்சிங்க? இயேசுனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்திற்காக சிந்தப்பட்டது, பாவ விடுதலைக்காக சிந்தப்பட்டது. உங்கள் பாதுகாப்புக்காக பிசாசு வரக்கூடாது, அது வரக்கூடாது வீட்டை சுற்றி தெளிக்கிறதுக்கு இல்லை. வேதம் சாராத, அடிப்படை சாராத இது போல் நிறைய காரியங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. இன்றைக்கி அது ஒரு வியாபாரம் மாறிவிட்டது. இவங்க இதெல்லாம் நம்பலை, இது ஒரு வியாபாரம். மக்கள் உண்மையான தேவ வழியை அறிந்து அந்த வழியில் நடந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நிலையில் இல்லாதனால எதையாவது ஒரு பொருளை வாங்கி வச்சு பிற மதங்களில் கல், மோதிரம், செயின், கயிறு அப்படின்னு இருந்தால் இவங்களுக்கு எண்ணெய், தண்ணீர், ஸ்ப்ரே அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக இப்போ ஸ்ப்ரே அபிஷேகம் கேட்கறதுக்கு உண்மையை சொல்ல போனால் வெட்கமாக இருக்குது. ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கும் நீங்கள் அது ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ பாட்டில்ஸ் வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் அதை ஆர்டர் செய்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்கெல்லாம் சொல்லுகிற கிறிஸ்தவத்தில் என்னையும் ஒரு கிறிஸ்தவன்னு பார்க்குறான் பாருங்கள், அது நினைக்கணும் வெக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளையும் பார்ப்பான். எவ்வளவு சத்தியத்துக்கு புறம்பாக, சத்தியத்துக்கு எதிரான காரியம் செய்யப்படுகிறது. எனிஹோ ஒன்லி மணி மேக்கிங். ஒரு நீ விசுவாசிகளுக்கு போதித்தா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை சொல்லி அந்த நாமத்தில் தான் பிசாசுகள் ஓடணும், வியாதிகள் குணமாகணும், அற்புதம் நடக்கணும். என்ன சொல்லிக்கொடு? நீ இரவில் நீ முதலாக ரட்சிக்கப்படு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள், அந்த ஆண்டவரோடு பேசி ஐக்கியமாக இருந்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு தூங்கப்போ, ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு ஸ்ப்ரே அடிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஆக இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறாங்களோ தெரியல. அதை நினைக்கும் பொழுது மண்டை வெடிச்சிடும் போல் இருக்குது. இப்போ ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, அபிஷேகமும் ஸ்ப்ரேயில் வந்தாச்சு. ஒரு காலத்தில் ஒரு போதகர் பேனா வழியாக அபிஷேகம் இறங்கினார். இப்போ கூட இருக்குது, நோட்டு புக்கு வழியாக இறங்கினார். இப்போ ஸ்ப்ரேயில் வந்தாச்சு. இனி அடுத்த எதில் வரும்னு தெரியாது. முதலாவது ஷாம்பு பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்போது சின்ன சின்ன குட்டி ஸ்டேஷன், அந்த சின்ன குட்டி பாக்கில் இனி என்ன நடக்கும்? கிறிஸ்தவ கூட்டங்களில் போனால் 1/2 லிட்டரு, 1/4 லிட்டரு, 50 ml, 25 ml, இதில் வேறு என்ன சொல்லி கொடுக்குறாரு அந்த போதகன்னா அது இதை விட ரொம்ப கொடுமைங்க. உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. அதாவது இயேசு அறியாத நபர்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. அதன் மூலமா ஒரு சுவிசேஷம் நீங்க அறிவிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த கிறிஸ்தவங்க இதை வாங்கி கொண்டு பிற மதத்துக்கு கொடுக்கணும். சுவிசேஷம் சொல்லி இதான் சுவிசேஷம் சொல்லுகிற வழி.
ஒரு மூட நம்பிக்கையை, பாட்டில் மூட நம்பிக்கையை, ஸ்ப்ரே மூட நம்பிக்கையை கொண்டு மற்றவங்களுக்கு பரவச்சுன்னா, பல மதங்கள் மூட நம்பிக்கையிலேயே மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. அது பத்தாதுன்னு இவங்க கொண்டு போகிறாங்களாம். எனவே நிறைய காரியங்கள் வேதனையாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு பொருளிலும், எந்த ஒரு தண்ணியிலையோ, எண்ணெயிலையோ, துணியிலையோ, வேறு எந்த விதமான பொருளை அபிஷேகம் இருக்குன்னு சொன்ன நம்பாதிருங்கள். அது தேவனால் வந்ததல்ல. 100க்கு 100 தேவ ஊழியனாக நின்று சொல்லுகிறேன், அது சாத்தானால் வந்தது. நாம இருதயபூர்வமான விசுவாசத்தில் தான் ஆண்டவரை விசுவாசம். நாம் தரிசித்த நடால் விசுவாசத்தை நடக்கிறோம். இந்த பொருட்களில் அது இது இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அறிவுரை கொடுங்கள்.